இப்ப நடந்துட்டு இருக்க ஈரான், இஸ்ரேல் வார்னால வேர்ல்டு ஃபுல்லா ஆயில் கிரைசிஸ் கிரியேட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட $71 வித்துட்டு இருந்த ஒரு பேரலோட ரேட் இப்ப 112 டூ 117 வரைக்கும் ஏறி இருக்குது. இது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா 1,00,00,000க்கு மேல ஆயில் பேரல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோசஸ்ல ஈரான் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஒரு காரணம். இது மட்டும் இல்லாம ஈரான், கத்தார் போன்ற நாட்ல இருக்கிற ஆயில் ரிஃபைனரி சென்டர்ஸ்ல வந்து ஏர் அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷனால வேர்ல்டு ஷேர் மார்க்கெட்ல 5 டூ 8% வரைக்கும் ஆயிலோட ரேட் வந்து ஏறிருச்சு. அதுவும் இல்லாம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட சார்ஜஸும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. என்னதான் இந்தியன் கவர்ன்மென்ட் பெட்ரோல், டீசலோட ரேட் எல்லாம் ஸ்டேபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், பிரீமியம் பெட்ரோலோட ரேட் வந்து மார்ச் 20ல இருந்து ரூ. 2 எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா போன்ற நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் இன்னமும் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, $70 குடுத்து வாங்கிட்டு இருந்த ஒரு பேரலோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 180 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நாள்ல இந்த பிரச்சனைலாம் முடியுது அப்படின்னு.